ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லூர் இ சேவை இன்ஃபோ சேனல். இங்க பாருங்க, இந்த +2 ரிசல்ட் அப்டேட் ரொம்பவே முக்கியமான இன்ஃபர்மேஷன். நான் தான் உங்க இ சேவாக்கா பேசுறேன். நாங்க உங்களுக்காக யூஸ்ஃபுல்லான தகவல்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்போம். அதனால கொஞ்சம் நம்ம செல்லூர் இ சேவை இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்பதான் நம்ம போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். எங்களுக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். சரி, வாங்க அப்டேட்டுக்கு போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான தகவல் என்னன்னா 12ஆம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் மே 8ஆம் தேதி வெளியாகுமா இல்லையா? இதுதான் இப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா முதல்ல மே 8ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப தேதியில ஒரு சின்ன மாற்றம் வர வாய்ப்பு இருக்குன்னு தொடர்ந்து தகவல்கள் வந்துட்டே இருக்கு. எப்ப வரும், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, கரெக்டா? ஓகே, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். தமிழகத்துல இந்த வருடம் பாத்தீங்கன்னா சுமார் 8 லட்சம் மாணவர்கள் +2 பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 8 லட்சம்னா சும்மா இல்லைங்க, அவ்வளோ பெரிய நம்பர் இது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் ரிசல்ட்டுக்காக எவ்வளோ ஆவலா, கொஞ்சம் பதற்றத்தோட காத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உங்களோட அந்த ஃபீலிங் ரொம்பவே நியாயமானது தான். ஆனா நீங்க யாருமே பதற்றப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அது என்ன நான் தெளிவா சொல்றேன் கேளுங்க. பள்ளிக்கல்வித்துறை தரப்புல இருந்து செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஓவர். கடந்த மார்ச் மாசம் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏப்ரல் மாசத்துல பேப்பர் கரெக்ஷன், அதாவது ஆன்சர் பேப்பர் திருத்துற வேலைகளும் முழுமையா முடிஞ்சிருச்சு. இப்போ மே மாசத்துல உங்களோட மார்க்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர்ல, அதாவது சர்வர்ல அப்லோட் பண்ணி ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ண முழு தயார் நிலையில வச்சிருக்காங்க. சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த டிலேக்கு என்ன காரணம்? விடைத்தாள் திருத்துறது, மார்க் அப்லோட் பண்றதுன்னு கல்வித்துறை அதிகாரிகளோட வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா பேலன்ஸ் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வர வேண்டிய அப்ரூவல் தான். இப்போ புதிய அரசு ஃபார்ம் ஆகுற சூழ்நிலை இருக்கிறதால அஃபிஷியல்ஸ் தனிச்சையா முடிவுகளை வெளியிட முடியாது. புது அரசு அமைஞ்சதும் அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணணும். இது ஒரு சாதாரண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் தாங்க. அதனால தான் ரிசல்ட் டேட் மே 8ஆம் தேதியில இருந்து கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது ஏதோ சும்மா சோஷியல் மீடியால பரவுற வதந்தின்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா தினமணி, தி ஹிந்து மாதிரி ரொம்ப பாப்புலரான நம்பகமான நியூஸ் பேப்பர்ஸ்ல கூட இந்த அப்டேட் வந்திருக்கு. ரிசல்ட் பப்ளிஷ் பண்றதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் தேவைப்படுறதுனால அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வர கொஞ்சம் லேட் ஆகலாம் அப்படின்னு அந்த நியூஸ்லயே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. சோ இந்த நியூஸ் கன்ஃபார்ம் தான். சரி, இப்போ அஃபிஷியல் வெப்சைட்ல என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு தெரியுமா? ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்டு சூன் அப்படின்னு மட்டும்தான் காட்டுது. இதுக்கு அர்த்தம் சிஸ்டம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ரெடியா இருக்கு. கவர்மெண்டோட அந்த கிரீன் சிக்னலுக்காக தான் வெயிட்டிங். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாம கொஞ்சம் நிதானமா வெயிட் பண்ணுங்க. அஃபிஷியல் அப்டேட் வந்த உடனே நம்ம சேனல்ல உங்க இ சேவையாக்கா நான் முதல்ல அப்டேட் பண்ணிடுவேன். நீங்க அடிக்கடி செக் பண்ணி பயப்படவே வேண்டாம். இந்த டென்ஷனுக்கு நடுவுல உங்களுக்காக ஒரு சின்ன குவிக் குவிஸ். +2 ரிசல்ட் முதல்ல எந்த வெப்சைட்ல வெளியாகும் உங்களுக்கு தெரியுமா? ரிசல்ட் எப்போ வரும்னு யோசிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்துல கரெக்டான வெப்சைட் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா அன்னைக்கு எந்த வெப்சைட்ல போய் பார்க்கறதுன்னு தெரியாம பல பேர் கஷ்டப்படுவாங்க. இங்க 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஆப்ஷன் ஏ tnresults.nic.in, ஆப்ஷன் பி tnpsc.gov.in, ஆப்ஷன் சி indiaresults.com. இந்த क्वेश्चनக்கு யாரு கரெக்ட்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். உங்க பதில உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. யாரு முதல்ல சரியான பதில சொல்றீங்களோ அந்த பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம். அப்படியே மே 8ஆம் தேதி ரிசல்ட் வந்துருமா இல்ல டிலே ஆகுமா, இது பத்தி உங்க கருத்து என்னங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களா. காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்க இந்த நாட்களை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஃபுல் வீடியோ பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அப்டேட்டோட சந்திக்கலாம்.